வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் கரூரில் ஒரு கட்சி மாநாட்டில் 40 பேர்கிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஆர்சிபி ஒரு செலிப்ரேஷன் அப்போ நடந்துச்சு, கும்பமேளால் நடந்துச்சு, அப்பப்போ ஏதாவது ஒரு ஃப்ளைட் ஷோ அதில் நடக்குது, இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் நீங்கள் மாட்டிக்கிட்டா எப்படி நம்ம தப்பிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த மாதிரி கூட்டம் அதிக அளவில் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துக்கு போகிறத தவிருங்க. அதுதான் என்னுடைய முதல் அட்வைஸ். ஏன்னா அது போகாம இருந்தாவே ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நமக்கு நடக்கும். ரெண்டாவது, முக்கியமா குழந்தைங்க, பெண்கள் இவங்க அந்த மாதிரி கூட்டம் அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய இடங்களுக்கு கூட்டிட்டு போகாதுங்க. அது மாதிரி மாட்டிக்கிட்டீங்க என்ன பண்றது, ஒரு எளிய 5 டிப்ஸ் சொல்றேன் பாத்துங்க. முதல்ல, உங்களை ஒருத்தரோடு ஒருத்தர் உடம்பு ஒட்டாம டச் ஆகாம ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சதுர மீட்டர்ல ஒரு 3 பேர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னாவே ஒரு சதுர மீட்டருக்கு 5 பேர் நிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களால அந்த கூட்டத்துல குனிஞ்சு உங்களால காலை தொட முடியல அப்படின்னாவே ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க டெஃபினட்டா அந்த இடத்துல இருந்து விலகிறதுக்கான வழியை பார்க்கணும். ஸோ எப்ப ஆபத்து ஆரம்பிக்க போகுதுன்னு முன்னாடியே கணிக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது, கூட்டம் அப்படியே வேகமா ஒரு இடத்துல அப்படியே தள்ளிட்டே போகும். எப்பவுமே அந்த வேகமா தள்ளுறதுக்கு நாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகவே கூடாது. அதோட டைரக்ஷன்ல தான் போகணும். போற டைரக்ஷன்லேயே போகணும், ஆனா கொஞ்சம் கிராஸா போயிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு இடத்துல போய் வெளியே போய் நம்மளால தப்பிக்க முடியும். மூணாவது, உங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது பயங்கர நெரிசல் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸர் இப்படி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கையை இப்படி முன்னாடி வச்சுக்கங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். நிறைய டைம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல சஃபகேஷன், ஆக்சிஜன் இல்லாததுனால தான் நிறைய பேர் இறந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியா அங்க இருந்து நகர முடியும். நாலாவது, ஸோ அப்படியே தள்ளிட்டே போறாங்க, ஏதாவது முக்கியமா செவுரு, அப்புறம் ஒரு குறுகிய பாதை, அப்புறம் கதவு, இந்த மாதிரி இடத்துக்கு உடனடியாக போய் மாட்டிக்காதீங்க. அங்கதான் சஃபகேஷன் ஆகிறதுக்கு மிக அதிகம். அஞ்சாவது, முடிஞ்ச வரைக்கும் விழாம பாத்துக்குங்க. அப்படி விழுந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே நேரா மேல படுத்துட்டீங்கன்னா மேரி மிதிச்சிருவாங்க. அதுல தான் நுரையீரல் இன்ஜுரி ஆகி நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. அப்படி தவறி விழுந்துட்டா உடனடியே எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலன்னா குழந்தை கருவுக்குள்ள படுத்திருக்கும் அந்த பொசிஷன், ஒரு பக்கவாட்டுல அப்படியே நம்ம கையை காலை குறுக்கி நம்மளுடைய கையும் நம்ம செஸ்ட்டுக்கு பாதுகாப்பா, ஒரு கை தலைக்கு பாதுகாப்பா வச்சுட்டு அப்படியே பக்கவாட்டுல கொஞ்ச நேரம் படுத்துக்குங்க. அப்படியே யாராவது மிதிச்சாலும் நமக்கு ஆபத்து எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் கூட்டம் கொஞ்சம் நகர்ந்தோடனே இமிடியேட்டா அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிடணும். பண்ணிட்டு அகைன் டயகனலா போற டைரக்ஷன்லயே ஆனா கொஞ்சம் கிராஸா போய் அதுல இருந்து சீக்கிரம் வெளியே வரதுக்கான பார்க்கணும். அப்படி ஏதாவது ஒரு வண்டி அல்லது ஏதாவது ஒரு செவுறு மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா அதுல ஏறி நம்ம எஸ்கேப் ஆக பார்க்கலாம். ஸோ இந்த விதிமுறைகள் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஒரு கூட்ட நெரிசல்ல தெரியாத விதமா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் அங்கிருந்து உயிர் பிழைக்க முடியும். கட்டாயம் இந்த தகவலை நண்பர்களுக்கு பகிருங்க.